எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மில்லட் பிஸ்கெட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். 1 கப் நான் மில்லட் மாவு எடுத்துக்க போகிறேன். அதனால் 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். 1 கரண்டி பால் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் நல்லா அந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். 1 கப் மில்லட் மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எக்ஸ்ட்ராவாக பால் எதுவுமே சேர்க்க வேண்டாம், கரெக்டாக இருக்கும். அந்த 1 கரண்டி பால் சேர்த்ததே போதும். நல்லா இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். நல்லா நகட்டியாச்சு. ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப் ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸை எடுத்துடலாம். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எடுக்கும்போதே ஒடிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுக்கணும். முந்திரியை நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே முந்திரி சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி டெம்பரேச்சரில் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 15 மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி மில்லட் மாவு ப்ரிப்பேர் பண்ணி பிஸ்கெட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.